தூரம் நம்ம வந்த ரோடே எப்படி இருந்துச்சு, இப்ப நம்ம இறங்குற இடத்த பாருங்க, அது இன்னும் பயங்கர சவுண்ட் போடுது. சிசிடிவி அவரக்காய் பீன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ஃபார்ம் பண்றாங்க. இங்கேயுமே நீங்க கயிறு பிடிச்சிதான் இறங்குற மாதிரி இப்படி இருக்கும். திரும்பிக்கணும், இப்படி திரும்பி இறங்குனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்கிறேன். ஸோ நல்லா என்ஜாயபுளா இருந்துச்சு. கொஞ்சம் மேல உள்ள போனா பேச்சுலர்ஸ்க்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒரு இடம் இருக்கு. அதை போய் இப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாமா? நாங்க நடக்கிற மாதிரி தான் இப்ப போய் ஆகணும். இந்த ஸ்பாட்ல மதுரையில இருந்து வரோம். அன்பிளான்டா தான் இங்க வந்தோம். நல்லா இருந்தது. வந்து ஆஃப் ரோட் ட்ரிப். நம்ம அங்க இருந்து பாக்குறதுக்கு இங்க வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. பாருங்க, இதுவா நம்ம தண்ணியில கால் வச்சு தான் இறங்கி போன தண்ணி அவ்வளவு ஜிலுஜிலுன்னு இருக்கு. ஜாய் வேற லெவல்ல வாட்டர் ஃபால்ஸ். சீரியஸ். சோ நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பிரைவேட் ஃபால்ஸுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது கம்ப்ளீட்டா பிரைவேட்டோடது தான். அந்த ஃபால்ஸ்ல நமக்கு வந்து குளிக்கிறதுக்கு தனியா பே பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து சும்மா ரெகுலரா இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ங்கிறவங்க இங்க வரலாம். ஏன்னா இது ரொம்ப பாதை எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ நம்ம வந்து பார்த்து வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க வரலாம். சோ வாங்க போலாம். ஓகே, இவ்வளவு தூரம் நம்ம வந்த ரோடே எப்படி இருந்துச்சு, இப்ப நம்ம இறங்குற இடத்த பாருங்க, அது இன்னும் பயங்கர கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் இந்த மாதிரி ஆஃப் ரோட்ல இறங்கி டிராவல் பண்ணவங்க மெயினா வாங்க. இல்லாதவங்க அது மழை டைம்ல கண்டிப்பா நடக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு இதா இருக்குல்ல. கண்டிப்பா நடக்க முடியாது. மழை டைம்ல எல்லாம் கண்டிப்பா நடக்கவே முடியாது. ஆனா மழை டைம்ல ஓபன் தானே இந்த ஃபால்ஸ்? ஆமா, அப்ப நிறைய தண்ணி போகும். கயிறு போட்டிருப்பாங்க. அப்போ எல்லா மெஷர்ஸும் சேஃப்டி மெஷர்ஸ் ரெடியா இருக்கும். பிரச்சனை இல்ல. சோ இதுல சிசிடிவி கேமரா இருக்கு. சோ அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பா இத வரலாம். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ஆள் இறங்குறவங்க சவுண்ட் போடுது. சிசிடிவி ஆல்மோஸ்ட் நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலயே வந்துட்டோங்க. இல்ல, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியரா இது வாட்டர் ஃபால்ஸ் இல்ல, இதோட என்ட்ரி மட்டும்தான். இன்னும் கொஞ்சம் உள்ள இருக்கு. ஓ, இதெல்லாம் பார்த்தப்ப நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட கூடாது. இவ்வளவு தான் ஃபால்ஸ்னு உள்ள போக வேண்டியது இருக்கு. காய்ஸ், இங்க சுத்தி பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான வியூல இருக்கு. இன்னைக்கு நமக்கு மிஸ்ட் மட்டும்தாங்க இல்ல, ஆனா நமக்கு எந்த ஒரு ஹீட்டுமே இல்லாம அப்படியேதான் இருக்கு. ஒரு காத்தும் பயங்கரமான காத்து அடிக்குது. அப்படி வேற லெவல்ல இருக்கு. இங்கேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இங்க அவரக்காய் பீன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ஃபார்ம் பண்றாங்க. இங்க உள்ள ட்ரைபல் மக்கள் தானே இது பண்றதுன்னா? இல்ல, இது ஒரு ப்ராப்பர்ட்டி ஒருத்தர் வச்சு ஒர்க் பண்றது எல்லாமே ட்ரைபல் மக்கள் தான் பண்றாங்க. அதே மாதிரி என்ன ஒரு கயிறு கட்டி வச்சிருக்காங்க. இங்கேயுமே நீங்க கயிறு பிடிச்சிதான் இறங்குற மாதிரி இருக்கும். இப்படி திரும்பிக்கணும், இப்படி திரும்பி இறங்குனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, நார்த் டச்சபிள் கிளப்காக அங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த பெப்பர் ஃபால்ஸ்? ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்கிறேன். ஸோ நல்லா என்ஜாயபுளா இருந்துச்சு குளிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து பார்க்காத பிளேஸ். கொடைக்கானல் நிறைய விசிட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ நல்லா இருக்கு. ஃபேமிலியாலாம் வரதுக்கு உங்களுக்கு எப்படி? ஃபேமிலியா வர்றதை விட ஃப்ரெண்ட்ஸோட வர்றதா நல்லா அட்வான்டேஜா இருக்கும். ஓகே ஓகே. சோ நல்லா என்ஜாய் பண்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட வந்தா நல்லா. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க ப்ரோ? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ஓகே ஓகே ஓகே, थैंक यू थैंक यू so much. ஓகே, மெயின் என்ட்ரி இங்கே போதும். நம்ம இங்கே ஜாலியா இருக்கலாம், ஃபன் பண்ணலாம் நினைச்சா இங்க இருக்கலாம். இல்ல இன்னும் டீப்பா உள்ளேயும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இருக்கு, பார்க்கலாம். நம்ம இப்ப இருக்கிறது பெப்பர் ஃபால்ஸோட என்ட்ரில தான். இங்க பாத்தீங்கன்னா இங்க பிரைவேட்டா ஒரு ஜாலியா ஒரு கிரிக்கெட் கடை இருக்கு. பொண்ணு நிறைய பேர் ரிவ்யூ பண்ணோம். அவங்க எல்லாருமே வந்து ஜாலியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இருக்கு. ரொம்ப ரொம்ப பிரைவேட்டான ஒரு இடம். ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஜாலியா வந்து குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். இப்படி ஒரு இடம் இருக்குன்னு கண்டிப்பா யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. எங்களோட ப்ராப்பர்ட்டிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் ஃபால்ஸ் நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி எல்லாம் வந்தா இங்க ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி பேச்சுலர்ஸா வந்தா என்ஜாய் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும்ல.
இன்னும் கொஞ்சம் மேல உள்ள போனா பேச்சுலர்ஸ்க்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒரு இடம் இருக்கு. அத போய் இப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாமா? பிரைவேட்டா இருக்கும், ரொம்பவே பிரைவேட்டான ஸ்பாட்டு. பாருங்க, நிறைய வியூ கிடைக்கும். மழையெல்லாம் வந்துச்சுன்னா இந்த ஏரியா வந்து இன்னுமே உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும். இன்னைக்கு ஸ்கூல் பசங்க வந்திருக்காங்க இந்த ஏரியாவுக்கு. பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு. கண்டிப்பா அட்வென்ச்சரை லைக் பண்றவங்க இந்த ஸ்பாட்டை எப்படிங்க மிஸ் பண்ணுவாங்க? வடிவேல் காமெடி மாதிரி தான் இருக்கு போது. நாங்க நடக்கிற மாதிரி தான் இப்ப போய் ஆகணும். இந்த ஸ்பாட்ல உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்படி பிடிக்கணும், அப்படி இந்த இதை பிடிச்சி அப்படியே போற மாதிரி தான் இருக்கும். ஆனா வேற லெவல்ல இருக்கு கைஸ், சீரியஸாவே. இப்ப நம்ம பெரிய வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போறோம். அது எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஏன்னா கொடைக்கானல்ல இப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அப்படி சொல்லும்போது அதிசயமா தான் இருக்கு. பாருங்க, இங்க நிறைய இதே மாதிரி ஒவ்வொரு இடம் இருக்கு. தோன்ற இடத்துல உங்களுக்கு இது பண்ணிக்கலாம், இங்க கூட குளிக்கலாம். ஆனா இங்க வந்து ஆழம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அட்வைசபிள் இல்ல. நீச்சல் தெரிஞ்சவங்க குளிக்கலாம். இல்ல நீச்சல் தெரிஞ்சவங்க குளிக்கலாம் கண்டிப்பா. பட் நீச்சல் தெரிஞ்சாலுமே சேஃப்டியா அவங்களால பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம். தகவ பண்றதுக்காக இந்த இடத்த சூஸ் பண்ணாதீங்க. நாட் அட்வைசபிள். இங்க இருந்து அங்க வியூ தெரியுது பாருங்க, அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் நம்ம போக போறோம். ஏரியா உண்மையாவே வேற லெவல்ல இருக்கு. பக்கத்துல வந்து இந்த மெயின் ஃபால்ஸ் வந்துடும். சீரியஸா ஒரு ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் கொடைக்கானல்ல. மதுரையில இருந்து வரோம், அன்பிளான்டா தான் இங்க வந்தோம். நல்லா இருந்தது. வந்து ஆஃப் ரோட் ட்ரிப்பு அண்ட் சும்மா ஒரு 1/2 கிலோமீட்டர் ட்ரக் எல்லாமே சூப்பரா இருந்தது. இங்க அங்க ஸ்லைடிங் ஃபால்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் இங்க வந்தோம். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. இங்க ஆக்சுவலா ரொம்ப பயமா இருக்கு, வேறெல்லாம் பிடிச்சிட்டு அப்படிதான் பிடிச்சிட்டு இருந்தோம். பட் இட் வாஸ் வொர்த் இட். செமையா இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பேச்சுலருக்காகவே அளந்து எடுத்து வச்ச மாதிரி ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொன்னால அந்த இடத்துல தான் இப்ப எப்படி வராங்க. குளிச்சுட்டு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்ப நம்ம பார்த்தோம். தேங்க்யூ. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து அந்த அண்ணாவே நம்மள கைட் பண்ணுவாங்க. கை கொடுங்க, அவரே நம்மளை ஏத்தி விட்டுறாரு. பெரிய வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கு. பாருங்க, பெரிய வாட்டர் ஃபால்ஸ் பாரு. யாருமே இல்லாத ஒரு கம்ப்ளீட் பிரைவேட் ஸ்பேஸ். உங்களோட ஃபன் டைம் ஒரு ரியல் ஃபன் டைமா மாத்துறதுக்கான எல்லா இடமும் இந்த இடம் தான். நீங்க பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நமக்கு ஒவ்வொன்றாவே கைட் பண்றாங்க. ஓடி போங்க, இந்த வழியா இறங்குங்க, வளைச்சாரு அப்படியெல்லாம் நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம அங்க இருந்து பாக்குறதுக்கு இங்க வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. பாருங்க, இனிமே நம்ம தண்ணியில கால் வச்சுதான் இறங்கி போன. தண்ணி அவ்வளவு ஜிலுஜிலுன்னு இருக்கு கைஸ். செமையா இருக்கு. நின்னுதான் வீடியோ எடுக்கிறோம். வேற லெவல்ல வாட்டர் ஃபால்ஸ், சீரியஸ்லி செமையா இருக்கு. சோ நம்ம மெயின் அருவிக்கே வந்தாச்சு. இதுதான் நம்ம பெப்பர் ஃபால்ஸ், கம்ப்ளீட் பிரைவேட் ஃபால்ஸ் சொல்லியிருந்தேன். இது வந்து கம்ப்ளீட்டா அடல்ட்டுக்கு மட்டும் தாங்க. ஏன்னா ஆழம் பாத்தீங்கன்னா கழுத்து வரைக்குமே ஆழம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 அடி வந்து இந்த ஆழம் வந்து இதுல இருக்கும். பியூரஸ்ட் வாட்டர், அப்படி கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. எடுத்து குடிக்கவே செய்யலாம், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பியூரான வாட்டர். ஒரு டிவைன் கீழே நம்ம இங்க பாக்கலாம். குழந்தைங்க கண்டிப்பா குழந்தைங்களும் வரணுமான்னு கேட்டா வரலாம். இங்க வந்து இந்த ஓரத்துல உட்காந்து குளிக்கலாம். பட் அந்த ஃபால்ஸ் கிட்ட போய் நம்ம டச் பண்ணோம்னா நீந்திதான் போக வேண்டியதா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆழம் வந்து இங்க அதிகமாவே இருக்கு. அடல்ட்டுக்கு வந்து ஸ்விம்மிங் தெரிஞ்ச அடல்ட்டுக்கு இது ரொம்பவே சேஃபான ஒரு இடம், ரொம்ப ஃபன்னான ஒரு இடமா இருக்கு.